வணக்கம். விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பின் தமிழ்நாட்டில் 70 மினி ஸ்டேடியம் கட்ட காணொளி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டியதாக வாரணவாசியில் கிரிக்கெட் போட்டி மற்றும் கைப்பந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் பரிசு தொகை வழங்கும் நிகழ்வில் உத்திரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் பேச்சு. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழாவையொட்டி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆணையில் வாரணவாசி ஊராட்சியில் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி ஏற்பாட்டில் மாபெரும் கிரிக்கெட் மற்றும் கைப்பந்து போட்டி தொடங்கி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் அப்துல் மாலை தலைமையில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் பங்கேற்று போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசாக ரூபாய் 50,000 பரிசு கோப்பையும், இரண்டாம் பரிசாக ரூபாய் 30,000 பரிசு கோப்பையும், மூன்றாம் பரிசாக ரூபாய் 20,000 பரிசு கோப்பையும், நான்காவது பரிசாக ரூபாய் 10,000 பரிசு கோப்பை ஆகியவற்றுடன் ஆறுதல் பரிசையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் பேசிய உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் 44வது செஸ் ஒலிம்பிக் ஆட்ட போட்டியை சிறப்பாக நடத்தியதை தொடர்ந்து உடனிருந்து செயல்பட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி உயர்வு பெற்றதாகவும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மினி ஸ்டேடியம் உருவாக்க வேண்டும் என்றும், ஏறத்தாழ 70 மினி ஸ்டேடியம் மே 5ஆம் தேதி அன்று காணொளி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டியதாகவும், மிகப்பெரிய விஷயமாக தற்போது வாரணவாசியில் சஞ்சய் காந்தி அவர்கள் 50 மேட்ச் 96 இன்னிங்ஸ் விளையாடிய வீரர்களை பாராட்டியதாகவும், அவர்கள் IPLD NPL போன்ற போட்டிகளில் பங்கேற்று ஆர்வமாக விளையாட வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வின் முடிவில் வாலாஜாபாத் ஒன்றிய சேர்மன் R.K. தேவேந்திரன், ஒன்றிய துணை சேர்மன் சேகர், வாலாஜாபாத் பேரூர் செயலாளர் பாண்டியன் மற்றும் திமுகவினருடன் அங்கு வந்திருந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்களிடம் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகள் விளக்க புத்தகத்தையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் வாலாஜாபாத் பேரூர் இளைஞரணி செயலாளர் சுகுமார், பேரூராட்சி துணைத் தலைவர் A.V. சுரேஷ், ஐயம்பேட்டை ஒன்றிய கவுன்சிலர் சுந்தரமூர்த்தி, ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் SSK சத்யா, குன்னவாக்கம் தலைவர் குப்பசாமி மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை திமுக நிர்வாகிகளும் பங்கேற்பு. தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் K. மிதேஷ்குமார் மற்றும் ஐயம்மாள். ஒவ்வொருத்தரும் நீங்க ஆர்வமாக அரை சதம், முழுசா யாரும் சதம் அடிக்கல, 4 பேர் அடிச்சிருக்கிறாங்க. 4 பேர் சதம் அடித்த அந்த வீரர்களையும் நாங்க பாராட்டுறோம். அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கோருகிறோம், வழங்க இருக்கிறார்கள். இதெல்லாம் இளைஞர்கள், திறமையுள்ள இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற வகையில தான் அந்த மினி ஸ்டேடியம் எல்லாம் கொண்டாடுறாங்க. தீபன் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் அணியினரும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான்காவது பரிசு அக்னி பிரான்ஸ் JPR காலேஜ். அப்படியே இருங்க. வெளியிட்டு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கட்சி தலைவர்களும் இளைஞர்களும் மகளிர்களும் வாரணவாசி ஊராட்சி சபை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.